ஹாய் வெல்கம் பேக். இன்னைக்கு சன்ஸ்க்ரீன் லோஷனோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே ஃபைனல் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறோம். வீட்டில் தான் இருப்பேன், அவ்வளோ வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், நான் அப்ளை பண்ணலாமா யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், சென்சிட்டிவாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா மினிமம் 15 to மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணுறது நல்லது. நீங்கள் ரொம்ப வெளியில் போய் வெயிலில் வேலை பார்ப்பீங்க, இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு வேர்க்கும்னா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் டார்க் ஆகாமல் இருக்கும், இரிட்டேஷனும் இருக்காது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சுண்டல் குழம்பு. இன்னைக்கு லஞ்ச் ரைஸ், சக்கரை பூசணிக்காய், ரசம், சுண்டல் குழம்பு. இன்னைக்கு என்ன குக்கிங் டிப்னா, நீங்கள் ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபைனலாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.